இது செவ்வாய்க்கிழமைக்கு வந்த ஊட்டி இதுங்களா? ஆமாங்க. இது என்னங்க ரூபாய்க்கு சரி, இருங்க இருங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மார்ந்தரும் குளத்தூர் ஆட்டு சந்தையில பால் என்ன பரவாயில்ல குடு மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற குட்டிகளோட விலைகளை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைவேல் அண்ணனோட பட்டிக்கு தான் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து குட்டிகள் வந்து எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் என்ன அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து குன்னத்தூர் சந்தை நிலவரம் எல்லாம் எப்படி போயிட்டு? நிலவரம் 1500 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரேட் அப்புறம் 7000 வரைக்கும் இருக்கு குட்டி, நல்ல குட்டிலாம். சரிங்க. இப்ப நம்ம கையில பாத்துட்டு இருக்க இந்த குட்டிங்க சிறுவாகிங்க. சிறுவாகிலேயே பையனா பிள்ளைங்களா? பிள்ளைங்க புள்ள 1500. 1500. எத்தனை நாளான குட்டிங்க? இருக்குன்னா ஒரு வாரம் இருக்கு. ஒரு வாரம் ஆன குட்டி அவ்வளவுதான் இருக்கு. என்ன ரேட்ல பையனா கொடுப்பீங்க? ஒரு 100 ரூபாய் வரது கொடுக்கலாம். 1400 ரூபாய் கொடுக்கலாங்களா? கொடுக்கலாம். சரி ஓகே. நான் அப்படியே அடுத்து சேலம் கருப்பு. சேலம் கருப்பு. சேலம் கருப்புலயே இப்ப கடா குட்டிங்களா? கடா குட்டி. கடா குட்டி என்ன விலை வருதுங்க? இது 3 ரூபா சொல்லுங்க. 3 ரூபா சொல்றீங்க. எத்தனை நாளான பால் குட்டினா? ஒரு 15 நாளுக்கு குட்டி. 15 நாள் தான் இருக்கும். என்ன ரேட்னு கொடுக்கலாங்க? 200 ரூபாய் குறைச்சலாம். 200 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்கலாம். சரி ஓகே. அண்ணா எடுத்துங்க. அது ரெண்டு வேலை முடிஞ்சீங்களா? ஜமுனா பாரி 2 பெண்ணுங்க. அதெல்லாம் முடிஞ்சுங்க. முடிஞ்ச அதை வைங்க. அதை அப்படியே அதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. வாங்க. இந்த ஜமுனா பாரி கிராஸ் பிரீடு பிளஸ் இது வந்து அவரு கொடுத்துருக்காரு. எந்திரா இருங்க ஒரு நிமிஷம் வீடியோ பாருங்க. இங்க இருக்கு. இங்க இருக்கு. நான் தொலாவறேன். அதை கொடுங்க. 2 ஜமுனா பாரி குட்டி. மொத்தம் 3 குட்டிங்களா? மொத்தம் 3ங்க. அந்த 2 ஒரு சோடிங்க. சரிங்க. இது ஆணொன்னு பெண்ணொன்னுங்க. இது இது என்ன ரேட்டுக்கு முடிஞ்சீங்க? அது 20 ரூபாய்க்கு கொடுத்துருக்குண்ணா. 20 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு சலீசா கொடுத்துருக்கு. சரி சரி. கையில வச்சிருக்க இதுனா? இது பெண் குட்டிங்க. பெண் குட்டி. ஆமாங்க. அதோட ஜம்முன்னு இருக்கு. 1 மாசம் இருக்கு. இது என்ன ரேட்டுக்கு முடிஞ்சு? 1 மாசம் குட்டிங்க 5 ரூபாங்க. 5 ரூபாய்க்கு முடிஞ்சு. 5 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. சரி சரி. அண்ணா நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் ஈரோட்ல இருந்து. ஈரோட்ல இருந்து. இதுக்கு முன்னாடி வந்து இவர்கிட்ட குட்டி வாங்கிருக்கீங்களா? இத ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்ல பார்த்து வந்திருக்கீங்க. சரி ஓகே. கொண்டு போய் பக்கமா வளர்த்துங்க. ரொம்ப நன்றி. உங்க பேரு? மாரி. மாரி. சரிங்க. அவர் கொடுங்கண்ணா குட்டி. நல்ல குட்டி. வாங்கி போடுங்க. 1400 900 கொடுங்க. பயங்கரமான நாளா இருக்கு. 2 குட்டி. 2 சேலம் கருப்பு. சேலம் கருப்புங்க. 2 பெண்ணு. 2 பெண் குட்டி. ஆமாங்க. என்ன விலைனா வருது? நான் 3 சொல்லுங்க. 3500. நல்ல தெளிவா இருக்கு குட்டி. ஜோடி 3500 சொல்றீங்க. என்ன ரேட்னா முடியும்? ஒரு 200 ரூபாய் குறைச்சு கொடுக்கலாம். 3300 கொடுக்கலாம். தெளிவா இருக்கு குட்டி. இதுல 2 கடா குட்டி வாங்குனாங்க. கடா குட்டி வந்து 3 ரூபாய் வருங்க. 3 ரூபாய். 5 கொடுப்போம். 2 குட்டி 5500. ஆமாங்க. சரி ஓகே. அடுத்து சட்டை. சண்டை தேராது உங்களுக்கு. இந்த குட்டினா சூப்பர் குட்டிங்கண்ணா. 3 ரூபாய் சொல்லுதுங்க. 3 ரூபாய். கடா குட்டி. கடா குட்டி. கடாய். நாட்டு வெள்ளாட்டு குட்டிங்களா? அருமையான குட்டிங்க. ஆமா. நாட்டு வெள்ளாட்டு குட்டி. பெருவெட்டு. பெருவெட்டு. ஆமாங்க. இது எத்தனை நாளான குட்டி இருக்குங்க? இருக்குன்னா ஒரு 5 நாள் இருக்கு. 5 நாள் தான் இருக்கும். என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 200 ரூபாய் குறைச்சு கொடுக்கலாம். 200 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஏய் அட அண்ணா இந்த 2மே சட்டை குட்டிங்களா? ஆமாங்கண்ணா. 2 பெண்ணு தான். 2 பெண் தான். ஒரு ஆட்டு குட்டிங்களா? ஒரே ஆட்டு குட்டி. ஒரே ஆட்டுக்குட்டி 2 பெண் குட்டி. என்ன ரேட் வருதுங்க? நான் 3 சொல்லுதுங்க. 3500. ஆமாங்க. ஜோடியா? ஜோடி. எத்தனை நாளான குட்டிங்க? இருக்குன்னா ஒரு 5 நாள் இருக்கு. 5 நாள் தான் இருக்கும். ஆமாங்க. என்ன ரேட்னா முடிக்கலாங்க? 200 வருஷம்லாங்க. 200 கம்மி பண்ணலாம். 300. 300னா முடிக்கலாம். சரி ஓகே. நான் அப்படியே அடுத்து கொடியாடு. தனி போடுங்க. கொடியாட்டு குட்டி. என்ன ரேட் வருதுங்க? இது 2500 வரணும். 2500. எத்தனை நாளான குட்டி இருக்குங்க? இருக்குங்க 10ல இருந்து 15 நாள். பிறவை குட்டி தான். பிறவைதானுங்க. நல்ல பெருவெட்டு. பிறவை குட்டி தான். பெருவெட்டு ரகம். 2500 சொல்றாங்க. ஆமாங்க. என்ன ரேட்னா முடிப்பீங்க? 200 ரூபாய் வரைக்கலாங்க. 2300 கொடுப்பாங்களா? நல்ல குட்டி. நல்ல குட்டி. ஜம்முன் இருக்குங்கிறாரு. அடுத்து பிறவைங்க. பிறவை குட்டி. பெண் குட்டி தான். ஆமாங்க. இது என்ன ரேட் வருதுங்க? இது 2300 சொல்லுதுண்ணா. 2300. 2300. ஆனா ஒண்ணு அந்த வாங்க இல்ல இந்த வாங்க. 2300. ஆமாங்க. எத்தனை நாளான பால் குட்டி? இது இருக்குன்னா 20 நாள் இருக்கேன். கொஞ்சம் பால் பத்தா வளர்ந்துருக்கு. அதனால தான் ரேட் கம்மிங்க. சரி சரி. தலைய கடிக்கும். தலைய கடிக்கும். ஆமாங்க. கடைசிக்கு 2 ரூபாய் கொடுக்கலாங்களா? கொடுக்கலாம். 10 100 சேர்த்து கொடுக்கலாம். 10 100 சேர்த்து கொடுக்கலாம்.
சரி ஓகே அப்படியே அடுத்து. ஏன் நேரம் பண்ணிட்டே கிடக்கு. கண்ணி கன்னி ஆட்டு குட்டிங்களா? அருமையான குட்டிங்க. 3 கலர் இருக்கு மிக்சிங். 3 கலர் எப்படி அழகு பாருங்க அப்படி. நல்ல லட்சணமான குட்டிங்கிறாரு. தெளிவான குட்டி. இது பெண் குட்டி. பெண்ணு தான். என்ன ரேட்னா வருது? 2.5 தான் சொல்லு. 2,500. ஆமா. எத்தனை நாளான பால் குட்டி இருக்குண்ணா? 20 நாள் இருக்கு. 20 நாள் ஆன குட்டி. 2,500 சொல்றீங்க. நல்ல அழகு. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 200 குறைச்சு கொடுக்கலாம். 2,300. சரி ஓகே. அப்படியே அடுத்து. பெண்குட்டி மயிலம்பாடி. செம்பரியிலேயே மயிலம்பாடி. மயிலம்பாடி பெருவெட்டு. இது என்ன ரேட் வருங்க? பொட்டு மேல இருக்குது. பொட்டு குட்டியா இருக்குது. பொட்டு மேல கலந்துருக்கு. பொட்டுல சார் 2.5 சொல்லுதுண்ணா. 2,500. இது எத்தனை நாளான குட்டி இருக்குண்ணா? இருக்குண்ணா. அது 20 நாள் இருக்கு. 20 நாள் இருக்கு. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 200 குறைச்சு கொடுக்கலாம். 200 ரூபா கம்மி பண்ணலாம். அது கம்மியா ஆகாது. கம்மி ஆகாதுன்னு இல்லைங்க. இப்ப வந்து விலையா இருந்தா அப்படி புடிவாதமா சொல்ல மாட்டோம். ஒரு 10 குறைச்சு கொடுக்கலாம். 10 பேசுறேன் அனுசரிச்சு வாங்கிக்கலாம். இது மயிலம்பாடி. இது மயிலம்பாடி. மயிலம்பாடியில சுத்தம் வெள்ளைங்களா? அழகு பாருங்க எப்படி. நல்ல அழகு. நல்லா பாருங்க. கண்ணுக்கு மை ஓட்ட மாதிரி இருக்கு. இந்த எல்லாம் சுத்தம் வெள்ளையில சேர்றது. ஆமா. என்ன ரேட் வருதுன்னு? அண்ணா 2 ரூபா சொல்லுது. 2 ரூபா சொல்றீங்க. எத்தனை நாளான குட்டிங்க? இருக்குண்ணா. இது 10 நாளுக்குள்ளதான் இருக்கு. 10 நாளுக்குள்ளதான் இருக்கு. தெளிவான குட்டி. என்ன ரேட்னா முடிப்பாங்க? 200 குறைச்சிடலாங்க. 200 கம்மி. 200 குறைச்சிடலாம். சரி ஓகே. அப்படியே அடுத்து. அதுலயும் இன்னொரு இருக்கு. அடுத்து அதுவும் மயிலம்பாடி தான். மயிலம்பாடியிலே வெள்ளை. அதே வெள்ளை. அது கூட சேர்ந்த மாதிரியே. அது என்ன ரேட் வரும்? லைட்டா அதே வெள்ளை தானே. அதே 2,300 தான். ஆமாங்க. ஃபைனல். இது எத்தனை நாள் இருக்குங்க? இது அவ்வளவுதான். எனக்கு 10 நாளுக்குள்ள இருக்கு. தொப்புள் கொடியில விழுந்துருச்சு. விழுந்துருங்க. அது எடுக்கும்போது விழுந்துருது. மழை படுதுங்களா? எடுக்கும்போது. சரி சரி. நல்ல தெளிவா பால் குடி. சரி ஓகே. அப்படியே அடுத்து. இந்த பிஸ்கட் எல்லாம் எடுக்கவே இல்ல. அது கண்ணி. இந்த ஒண்ணு இருக்கு பாரு. இருங்க. அது கண்ணினா ரெட்டையும் எடுத்து. இது தனியா இருக்கு. இந்த குட்டி கண்ணிதான். கண்ணிதான். ரெண்டுமே கண்ணி ஆட்டு குட்டி. உடைக்கிறக்கெல்லாம் இல்ல. உடைக்கிறக்கெல்லாம் இல்ல. 5 ரூபாய் கேக்கு. ரெண்டுமே கண்ணிங்களா? 2 கண்ணிங்க. செங்கண்ணி. செங்கண்ணி. ரெண்டுமே செங்கண்ணி. ஒரு ஆட்டு குட்டிங்களா? இல்ல ஒரே ஆட்டுக்குட்டி. ஒரே ஆட்டுக்குட்டி. என்ன ஒரு பெண்ணுங்க. ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு. என்ன ரேட் வருதுங்க? 4 சொல்லுது. 4,500. ஜோடியா இருக்கு. ஜோடியா. என்ன ரேட்னா முடிக்கலாங்க? ஒரு 200 300 குறைச்சு கொடுக்கலாம். 200 300 கம்மி பண்ணலாம். அது கம்மியா ஆகாது. ஆகாதுங்கிற வேலையே கிடையாது. குடுக்கறதா. ஆமா. பேசினா அனுசரிச்சு கொடுத்தலாம். சரி ஓகேண்ணா. அப்படியே அடுத்து பிஸ்கட் கலரு. இது என்ன ரேட் வருதுங்க? இது பெண்குட்டினா? எல்லாமே பெண்குட்டி தான் அதிகமா இருக்கு. எல்லாம் கலந்துருக்கு. கெடா குட்டி எல்லாம் போயிருச்சுங்களா? போயிடுது. பாதிக்கு போயிடுது. பாதிக்கு வித்தாச்சு. சரி ஓகே. இது என்ன ரேட் வருதுங்க? இது 2 ரூபா சொல்லுதுங்க. 2,500. 200 குறைச்சு கொடுக்கலாம். 2,300 கொடுக்கலாம். ஆமாங்க. சரி 2 ரூபா சொல்லுதுங்க. 18 கொடுக்கலாம். 18 கொடுக்கலாம். சரி. அடுத்து அவ்வளவுதான். சரி ஓகேண்ணா. இந்த மாதிரி குட்டிகள் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படி உங்க நம்பர் சொல்லிருங்க. சரி. என்னென்ன சந்தைக்கு போவீங்கன்னு சொல்லிக்கிறீங்கன்னா அங்க வந்து கூட பார்த்து வாங்கிக்குவாங்க. சரி. சந்தை வந்து இன்னைக்கு திங்கக்கிழமைங்க குணத்தூருங்க. செவ்வாய்க்கிழமை சத்தியமங்கலங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளோடு 2 சந்தையில ஏதோ இருப்போம். சரி. புதன்கிழமைக்கு கலந்துப்பாடிங்க. வியாழக்கிழமைக்கு புளியம்பட்டிங்க. வெள்ளிக்கிழமைக்கு புது சந்தைங்க நம்பியூர் பக்கம். சரி. சனிக்கிழமைக்கு இந்த அன்னூர். ஞாயிற்றுக்கிழமை பெருந்துறை. திங்கக்கிழமை எப்பவும் போலங்க. எல்லா சந்தையிலும் எல்லா குட்டியும் வந்து வாங்கிக்கலாம். ஜமுனாபாரி மட்டும் இங்கதான் வரணும். குணத்தூர் தான் வரும். இப்ப ஜமுனாபாரி என்ன முதல்ல புக் பண்ணணுங்களா? புக் பண்ணாலும் கிடைக்கும். புக் பண்ணாலும் வந்தாலும் வாங்கிக்கலாம். சரி ஓகே. அதே மாதிரி பெரிய ஆடு சிறிய ஆடு இருக்கனாலும் வாங்கிக்கலாம். பட்டியோட இருக்கனாலும் வாங்கணும். இப்ப கடா வெட்டுக்கு அதுக்கெல்லாம் வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கிக்குவோம். சரி ஓகேண்ணா. உங்க அலைபேசி கொடுத்துறோம். அப்படியே பதிவுகள் பார்த்துட்டு வரவங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு தரமான குட்டிகளை கொடுங்க. ரொம்ப நன்றி.